அப்படியென்றால் மனிதர்கள் எந்த நிலையிலும் பிரம்மச்சாரி, இல்லறத்தில் உள்ளவர் சந்நியாசி, கர்மமும் ஞானமும் இணைந்தே இருக்க வேண்டும் என்கிறீர்களா? அப்படியல்ல. மோட்சம் விரும்புபவன் கர்மங்களை துறக்க வேண்டும் என்றே ஸ்ருதிகளும் ஸ்மிருதிகளும் கூறுகின்றன. உதாரணமாக பிருகத் உபனிஷத் புத்ரைஷ நானாஷ்ய வித்தைஷனா யாஷ லோகேஷ்ய நானாஷ்ய விவித்தயதா பிஷாஷர்யன் சரதி. புத்திரர்கள் செல்வம், உலக விஷயம் ஆகியவற்றை துறந்து பிக்ஷை எடுத்து உண்பதே சிறந்தது என்று கிளம்புகின்றனர். மகா நாராயண உபனிஷத் தஸ்மாத் ஞாஷாம் ஏஷாம் தபஷாம் அதிரிக்தம் அஹு. ஆகவே அவர்கள் தவம் என்பது உலக விஷயங்களை விட உயர்ந்தது என்று கூறுகின்றனர். மகா நாராயண உபனிஷத் ஞாஷ ஏவாத்ய ரேஷயத். துறவரம் உயர்ந்தே உள்ளது. மகா நாராயண உபனிஷத் கைவல்ய உபனிஷத் ந கர்மன ந பிரஜயா தனனே தியாகே சனகே அம்ருதத் வாமனசு. மோட்சம் என்ற அமிர்தத்தை பெற்றவர்கள் கர்மங்கள் மூலமோ புத்திரர்கள் மூலமோ செல்வம் மூலமோ பெறவில்லை, துறப்பதன் மூலமே பெற்றனர். ஜபால உபனிஷத் பிரம்மச்சர்யாதேவ பிரவரஜேத். பிரம்மச்சாரியாக உள்ளபோதே துறக்க வேண்டும்.